அப்போ பணத்தில் போராடுவதற்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே நாகமான் என்ற சீரிய நாட்டு படைத்தளபதிக்கு அங்கே அவனுக்கு குஷ்டரோகம் முழுவதும் குஷ்டரோகமாக இருக்கிறது. அந்த குஷ்டரோகத்தை நீங்கும்படியாக அவங்க வீட்டில் வேலை செஞ்ச ஒரு பிள்ளையை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அந்த நீங்கள் அந்த எங்களுடைய இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர் பேரு எலிசா. அவர்கிட்ட போனீங்கன்னா ஆண்டவர் அவர் மூலியமா சுகம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அங்க வராரு. அங்க வரும்பொழுது எலிசா சொல்றாரு, இந்த யோர்தான் நதியில 7 தடவை முழுக சொல்றாரு. எத்தனை தடவை முழுக சொல்றாரு? 7 தடவை முழுங்க சொல்றாரு. இவரு முறுமுறுக்கிறாரு, எங்க நாட்டிலேயே நதி இல்லாம இருக்குது, என்ன முழுக சொல்லிட்டு முறுமுறுத்து முழுங்குவாரு. 7வது தடவை முழுகி எழுந்து பொழுது ஒரு பரிபூர்ண ஒரு தோல் போல பிறந்த குழந்தை ஒரு மேனி போல கர்த்தர் அங்க சுகத்தை கொடுத்ததே பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் படைத்தளபதி, ஒரு நாட்டுக்கே இராணுவ படைத்தளபதி. அவங்ககிட்ட தங்க இருந்துச்சு, வயர் இருந்துச்சு, நிறைய பணங்கள் இருந்தது. ஆனால் அது அவனுக்கு சுகத்தை கொடுக்கல. ஆனால் சுகத்தை எலிசா தீர்க்கதரிசி மூலியமாக அங்கே யோர்தான் நதியில் மூழ்கி எழுந்தபோது சுகத்தை பெற்றுக்கொள்றாரு. அவருக்கு எதனா ஒரு காணிக்கை கொடுக்கும்படியாக, வெகுமதிகளை கொடுக்கும்படியாக வண்டிய தங்கத்தையும் வைரத்தையும் பணத்தையும் நல்ல உயர்ந்த ட்ரெஸ்ஸுகளை எட்டுனது யாருக்கு கொடுக்க வராரு? எலிசாக்கு கொடுக்க வராரு. எலிசா கொடுக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு? செல்லாது, வேண்டாம் வேண்டாம் என்ன சொல்றாரு? வேண்டாம் சொல்லிட்டாரு. ஆனா கூட இருந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்காரு பாருங்க, கேயாஸ், அவர் என்ன பண்ணாரு? அந்த படைத்தளபதி போயிட்டு பிறகு அதுக்கப்புறம் இவர் பின்னாடியே போயிட்டு கேட்பாரு, எங்க எஜமான் எலிசா உங்ககிட்ட வெகுமதிகள் வாங்கி கொண்டு வர சொன்னார் என்று பொய் சொல்லி அங்க 2 மடங்கு பொருட்களை அங்க வாங்கி கொண்டு வருவான். 2 மடங்கு பொருட்களை வாங்கி வீட்டில் வச்சுட்டு மறுபடியும் எலிசா ஊழியக்காரர்கிட்ட வருவாரு. வரும்போது ஒரு காரியம் நடக்குது பாருங்க. 25 வருஷம் சொல்லுது, பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசே, நீ எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்று அவன் பொய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவன் எலிசா இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குவதற்கும் என்ன போடுது? பணத்தை எல்லாம் சொல்லுங்க. பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களை ஒளித்து தோப்புகளை திராட்சை தோட்டங்களை மாடு மாடுகளை வேலைக்காரர்களை வாங்குவதற்கு இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கு பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகி ஆகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. பண ஆசை எல்லாம் தீமைக்கு வேறா இருக்கிறது.